அந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு அபசகுனமான ஒரு வார்த்தை. அது நடக்கவே கூடாது அப்படின்றதுல தான் நாங்க எல்லாருமே குறியா இருப்போம். எல்லா போலீஸும் அப்படிதான் வேலை செய்வாங்க. இதில என்னன்னா, ஏன் அப்படி நடந்துருது அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, அறியாமை, அதாவது புரிதல் தன்மை இல்லாதது. அதாவது இந்த போலீஸுடைய இது என்ன? நம்மளுடைய பணி என்ன? நம்மளுடைய பணி எந்த வகையில செயல்படணும்? நம்ம எப்படி செய்யணும்? அப்படின்றது சில போலீஸ்காரங்களுக்கு தெரியறதில்ல. அது போலீஸா இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, அத வந்து சரியான முறையில அத செயல்படுத்துறதில்ல. இப்ப வந்து பழைய முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர அதாவது முதல்ல வந்து அடிக்கிறதுக்கே வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. காவல்துறையில வந்து ஒருத்தர அடிச்சு, துன்புறுத்தி அவர இது பண்றதுக்கு எந்த விதமான சட்டத்தில இடம் இல்ல. ஆனா, ஒரு சில நேரங்கள்ல வந்து மினிமம் போர்ஸ் அப்படின்றதுக்கு சட்டத்தில இடம் இருக்கு. ஒரு ஒரு கூட்டத்த கலைக்கணும். இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து சில உண்மைய வர வைக்கணும். இப்போ யாரோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு ஒரு செயின் அறுத்துன்னு போயிருப்பாங்க. ஒரு 10,00,000 கல்யாணத்துக்கு பணம் வச்சிருந்திருப்பாங்க. அத தூக்கின்னு போயிருப்பான். திருடின்னு போயிருப்பான். நமக்கு நல்லா தெரியும் இவன் தான் சொல்லி கண்டுபிடிச்சுருவோம். அவன புடிச்சுன்னு வந்துருவோம். ஆனா பணம் எங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டான். அந்த செயின் எடுத்துன்னு போய் எங்க வித்தேன்னு சொல்ல மாட்டான். அந்த நகை எங்க யார்ட்ட குடுத்தேன்னு சொல்ல மாட்டான். அப்போ அவன் சொல்லலையேன்னு சொல்லி அவன நம்ம ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது இல்லையா? அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. அவங்க வந்து நம்மள நம்பி தானே வராங்க. ஸோ அந்த மாரி நேரங்கள்ல லேசா அவன வந்து இத மாரி சின்ன மினிமம் போர்ஸ் அப்படின்ற மாரி யூஸ் பண்றதுக்கான சட்டத்தில இடம் இருக்குதே ஒழிய, ஒரு மனிதன அடிச்சு அவன் உயிர் போற அளவுக்கு அடிக்கிறதுக்கு எந்த சட்டத்திலயும் இடம் இல்ல. யாருக்கும் வந்து உரிமையும் இல்ல.